ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா 2026 வந்து ஒரு புது ஹாரர் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட பேரு விஸ்லர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 400 வருஷம் பழமையா வழிபடுற ஒரு கலாச்சாரத்தை பத்தின கதை இது. அந்த கலாச்சாரத்தை சேர்ந்த விஸ்லர் அப்படிங்கிற ஒரு ஆவியை பார்த்து பயந்து வாழ்ந்து வந்திருக்காங்க சில மக்கள். அது தெரியாம ஹீரோவும் ஹீரோனும் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த விஸ்லர் கிட்ட இருந்து இவங்க அந்த ஊரையும் மக்களையும் காப்பாத்தினாங்களே இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு கரும்பு தோட்டத்தை காட்டுறாங்க. அந்த நைட்டு நேரத்துல தோட்டத்துக்குள்ள இருந்து டிம்டி அப்படிங்கிற ஒருத்தி வெளியில ஓடி வரா. அப்ப ஒரு ஜீப் போற சத்தம் கேட்டு ஒளிஞ்சுக்கிறா. அது அந்த பக்கமா போன உடனே இவ திரும்பி பார்த்துட்டு வேற ஒரு பக்கமா போறா. திடீர்னு அவ எதிர்க்க வர அந்த நேரம் ஒரு ஜீப் அவளுக்கு முன்னாடி லைட் அடிச்சுக்கிட்டு வந்து நிக்குது. பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அடுத்த சீன்ல அவளை ஒரு இடத்துல விசன் அப்படிங்கிற ஒரு வயசான ஆளு கட்டி போட்டு வச்சிருக்கான். நான் இங்க இருந்து போயிரு, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவ சொல்றா. உன்னை வச்சுதான் நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண போறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு சுருட்டை பத்த வச்சுக்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவளும் டிம்டி அப்படி சொல்றா. அந்த இடத்துல ரிச்சுவல் பண்ற மாதிரி நிறைய வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இருக்கு. விசனோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ரொம்ப மாதிரி இருந்த ஒரு மரக்கத்தி எடுத்துக்கிட்டு அதை நெருப்புல காட்டி அவன் பக்கத்துல இருந்த வேற ஒரு ஆள் கிட்ட கொடுக்கறான். அது யாருன்னு நமக்கு காட்டல. அந்த ஆள் அந்த கத்தியை வச்சு டிம்டியோட நாக்க அறுக்கிறான். அவ வலிதாங்க முடியாம கத்தி துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவளை ஒரு சாக்குல கட்டி ஒரு குதிரை வண்டியில வச்சு எங்கேயும் இழுத்துட்டு போறான். டிம்டி அதுல இருந்து வெளியில வரதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கரும்பு தோட்டம் வழியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது. விசனோ அப்படியே திரும்பி பார்க்க சாக்குல டிம்டியை காணோம். ஷாக்கானவும் சுத்தி பார்க்க கரும்பு தோட்டத்துக்குள்ள டிம்டி கத்துற சத்தம் கேட்குது. வேகமா போயிட்டு லைட் அடிச்சு அப்படி சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மரத்துக்கிட்ட வரும்போது இன்னும் விசில் சத்தம் அதிகமா கேட்குது. திடீர்னு ஏதோ வந்து அவனை குதிரையில இருந்து தள்ளி விட்டு அப்படி கொன்னு போட்டுருது. அப்படி கட் பண்ணி படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நிக்கி கார்ல அந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கா. காருக்கு பின்னாடி சீட்ல ஹீரோ ஜெபாஸ்டியன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப நிறைய கருப்பு கலர் சாம்பலா பறந்து வந்துகிட்டு இருக்கு. ஹீரோனு காரை ஓரமா நிப்பாட்டிட்டு இறங்கி பார்க்க ஒரு பக்கம் கரும்பு தோட்டம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் போய் நின்று ஹீரோனை அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பின்னாடி வந்த ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி டானி இறந்து போனது கஷ்டமா தான் இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டே இருந்து நிம்மதியா இருக்க முடியாது அப்படி சொல்றான். டானி அப்படிங்கிறது அவங்களோட 6 வயசு பொண்ணு. அவ இறந்து போயிருப்பா. அதை நினைச்சு ஹீரோனை அழுதுகிட்டு இருக்கா. உன் கஷ்டம் புரியுது, ஆனா எனக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்க. என் அம்மாவுக்கு இப்ப நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது, அவங்கள கொஞ்ச நாளைக்கு நம்ம தான் பாத்துக்கணும் அப்படி சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட கவலைப்படாத செப், நான் நல்லதா இருக்கேன், போகலாம் அப்படி சொல்றான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. விசன் ஹீரோவோட அப்பா. அவரோட இறுதி சடங்குக்காக தான் ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அவனோட அம்மாவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறான். அடுத்து ஹீரோனும் ஹீரோவோட அம்மாவுக்கு ஆதல் சொல்றான். அப்ப ஹீரோவும் அவனோட அப்பாவோட பாடியை பார்த்து கஷ்டப்படுறான். அப்ப ஹீரோனும் அங்கே சனோ அப்படிங்கிற ஒரு நாயை பார்த்துட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட வீட்டுல வேலை பார்க்குற பெட்ரோ அப்படிங்கிற ஒருத்தி வந்து ஹீரோட அப்பாவோட பாடி மேல 2 கருப்பு கண்ணு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்றா. அடுத்து அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோனோட செப்பல் கழண்டுறது. அதை மாற்றுறதுக்காக பின்னாடி போறா. அப்ப அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரமா பெட்ரோ நின்னுக்கிட்டு கையை மேல தூக்கி மேல பார்த்து எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏனோ அதை வினோதமா பார்த்துட்டு போறா. அடுத்த சில நைட்ல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள் தான் தங்க போறீங்களா அப்படின்னு ஹீரோட அம்மாவும் கேட்க, நான் ஆபீஸ்ல லீவ்லாம் ஒன்னும் சொல்லலாமா, முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த ஊர் எப்படி இருக்கு, இது உங்களுக்கு பிடிக்கலையா, இங்க வந்து தங்கினாதான் என்ன அப்படின்னு ஹீரோட அம்மாவும் கேட்க, ஹீரோவும் ஹீரோனை பார்த்துட்டு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த நிலத்தை நம்ம குடும்பத்தார் வந்து 150 வருஷமா பார்த்துட்டு வரோம், ஆனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போறேன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோட அம்மாவும் சொல்ல, இதை என்னால பாத்துக்கலாம் முடியாதுமா, இதை வித்துடலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதை கேட்டு கோவப்பட்ட ஹீரோட அம்மாவும், இது ஏன் வீடு, இதை விற்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உலகத்தை சுத்தி பாருங்கம்மா, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, பழசு எல்லாத்தையுமே மறந்துருங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு வராங்க, அதை நினைச்சுதான் ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படி சொல்றாங்க. ஹீரோவும் அது யாருன்னு கேட்க, அது மரியலியோன் ஜெரோஸ் அப்படிங்கிற ஒரு காட்டுவாசி மக்கள். நதிக்கு அந்த பக்கமா இருக்காங்க. அவங்க நிறைய சடங்குலாம் பண்ணுவாங்க. அந்த நதிக்கு மேல பாலத்தை கட்டி இந்த மலையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பேய்களை வழிபடுற ஒரு கும்பல். அதை வச்சு அவங்க பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. அவங்க நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அவங்கள அங்கிருந்து வெளியே ஏத்த முடியல. கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க லஞ்சம் கேட்கறாங்க. அவங்க கூட சண்டை போட்டும் பார்த்துட்டோம், எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்றாங்க. ஹீரோட அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லைட்டும் ஆஃப் ஆயிடுது. ஹீரோவும் பயந்து பெட்டு என்னாச்சுன்னு கேட்க, இங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க. பவர் போன உடனே அந்த ஊரே அமைதியா பயங்கரமா இருக்கு. அதே நேரம் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள பயங்கரமா ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கவே பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவளும் போயிடுறா. இதுக்கு நடுவுல ரூம்ல ஹீரோவும் ஹீரோனும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஹீரோன் எந்திரிக்கிறான். அப்ப கதவு ஓபன் ஆகுற சத்தம் கேட்குது. ஹீரோனும் கதவியை பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு ஸ்கிரீன் செய்யுது. யாரோ வர்ற மாதிரி தெரிய ஹீரோனு பயந்துகிட்டே ஸ்கிரீனையை பார்த்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு சனோ அப்படிங்கிற அந்த டாக் தான் வந்து எட்டி பார்க்குது. அடுத்த சில ஹீரோனும் சனாவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோ அவ பொண்ணோட வீடியோவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ போட்டோ வச்சிருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு மெழுகுவர்த்தியை ஏத்திக்கிட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல தீப்பந்தத்தோட யாரோ போறாங்க. அதை பார்த்த சனோ டாக்கும் வேகமா கத்திக்கிட்டே அந்த ஆள்கிட்ட போகுது. ஹீரோனும் சனோ அப்படின்னு கூப்பிடுறா.
ஆனா சனோ போயிடுது. அப்ப தீப்பந்தத்தை வச்சிருந்த அந்த ஆளு எதை எரிச்சிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அது ஒரு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியுது. ஹீரோனோ அதை பார்த்துட்டு அவகிட்ட போய் பெட்ரோ அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோனை பார்த்த பெட்ரோவும் இங்க என்ன பண்ற, இது சேஃப் கிடையாது, சீக்கிரமா அங்கிருந்து போ, சனோ இவ்வளவு கூட்டிட்டு போ அப்படி சொல்ல சனோவும் அவ பேச்சை கேட்டு அங்கிருந்து போயிடுது. அதே நேரம் பெட்ரோவும் அங்கிருந்து போயிடுறா. அப்ப பெட்ரோ எரிச்சது ஒரு பெரிய மாட்டோட தலை. ஹீரோனை அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு போற மாதிரி தெரியுது. ஹீரோனோ அதுக்கு மேலே நிக்காம சனா கூட அந்த கரும்பு தோட்டத்துக்கு வழியா போய்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு கரும்பு தோட்டத்துக்குள்ள இருந்து யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. ஒரே நேரத்துல ஹீரோயின் சனாவும் அதை நின்று சத்தம் வந்து அந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பயங்கர இருட்டா இருக்கு. அப்ப மறுபடியும் விசில் விடுற சத்தம் கேக்குது. திடீர்னு சனாவும் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ஓடி போயிடுது. அதை பார்த்து பதறி பண்ண ஹீரோனும் சனாவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா அது வராம இருக்க இவன் போன் லைட் ஆன் பண்ணிட்டு உள்ள போறா. சனோன்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அப்ப அந்த உருவம் இவளே பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து திடீர்னு ஏதோ ஒண்ணு அவன் மேல வந்து விழ பயந்து போயிட்டு கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. அடுத்த நான் ஹீரோன் எந்திரிக்கும் போது நிறைய சத்தமா இருக்கு. ஹீரோவோட பண்ணையில மாடு குதிரை இந்த மாதிரி நிறைய விலங்குகளை வளர்க்குறாங்க. ஹீரோ அங்கே வேலை பார்க்குற ஆள் கூட தான் பிஸியா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரன் சனாவோட பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கறான். அந்த நாய் வரவே இல்லை. மறுபடியும் வீட்டுக்கு வந்த ஹீரனும் கிச்சன்ல பெட்ரோ வேலை பார்க்கறத பார்த்துட்டு அவள்கிட்ட போயிட்டு நீ சனாவை பாத்தியா அப்படின்னு கேட்கிறா. நைட்டு உன் கூட தானே வந்துச்சு அப்படின்னு பெட்ரோ சொல்ல கரும்பு தோட்டத்துக்குள்ள இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே உள்ள போச்சு, திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு பெட்ரோவும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறா. அதுக்கு பசி எடுத்த உடனே திரும்பி வரும் அப்படின்னு பெட்ரோவும் சொல்ல அடுத்த சீன்ல ஹீரனும் குதிரையில சனாவை தேடிக்கிட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள வர டாகோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அது வரவே இல்லை. அதுக்கு என்னாச்சுன்னு நமக்கு காட்டல. அப்படி தேடிக்கிட்டே காட்டுக்குள்ள வர்றப்ப அங்க ஒரு சின்ன பாலத்தை பாக்குறா. அப்ப பாலத்துக்கு அந்த பக்கமா நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. குதிரையை கட்டி வச்சுட்டு அந்த வழியா நதியை கடந்து அந்த பக்கமா போறா. அது நேரம் கட்டி வச்சிருந்த அந்த குதிரையோட கட்டு அதுவாவே அவிழ்ந்துடுது. ஹீரோன் பாலத்தை கடந்ததும் ஒரு வழி போகுது. அந்த வழியா இவளும் போறா. ஒரு இடத்துல சில பொம்மைகள் இருக்க அதுல பூலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை ஹீரோனும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா பேச்சு சத்தம் கேட்க ஹீரோனை பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா சொன்ன அந்த மர்லியோன் காட்டுவாசிகள் ஏதோ ரிச்சுவல் பண்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சில பேர் சந்தோஷமா சுருட்டு பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரை படுக்க வச்சு அவங்கள சுத்தி கோலம் போட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்கு. அப்ப கிறிஸி அப்படிங்கிற ஒருத்தைய மட்டும் நடுவுல நிக்க வச்சு அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு ரிச்சுவல் பண்றாங்க. முதல்ல அவளுக்கு சுருட்டை கொடுத்து அவன் மேல தண்ணியை ஊத்திட்டு எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்க கேட்க அவளுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. நடுவுல இருந்து திடீர்னு ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறா. கிறிஸி மேல ஏதோ ஆவியை ஏவி விட்டு ஏதோ பண்ண சொல்லிருப்பாங்க போல. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோனும் மிரண்டு போய் நிக்கிறா. கிறிஸியை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறாங்க. பாட்டு நின்ன உடனே அவளும் நார்மலுக்கு வந்துடுறா. அப்ப அவ ஹீரோன் ஒளிஞ்சிருந்து பாக்குறத பாத்துடுறா. ஹீரோனோ அவளை பாத்துக்கிட்டு இருக்க கிறிஸியும் ஹீரோனை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறா. அவனை பார்த்துட்டேன் அப்படி சொல்றா. அவ எங்கேயோ பாக்குறத பார்த்து அந்த ஊர் மக்கள் ஹீரோனை பாத்துடுறாங்க. அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனை வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு 4 பேரு அவளை துரத்திக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் வீட்டுல ஹீரோ அவங்க மாடை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல 5 மாடை காணோம் அப்படின்னு அங்க வேலை பார்க்குற ஆரோ அப்படிங்கிற ஒருத்தன் சொல்ல காட்டுக்குள்ள போயிருக்கோம் அது வந்துடும் அப்படின்னு ஹீரோவன் சொல்றான். இல்ல அந்த காட்டு வாசிகள் தான் நம்ம மாடை இதை பண்ணிருக்காங்க. உங்க கரண்டு கரும்பு எல்லாத்தையுமே அவங்க தான் திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரோட ஃப்ரெண்டும் சொல்றான். வாங்க காட்டுக்குள்ள போய் மாடுகளை தேடலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இருட்டாக போகுது. இந்நேரம் இங்கே போறது ஆபத்து. அவங்க மோசமானவங்க. நாளைக்கு துப்பாக்கி கத்தி அப்படின்னு ஆயுதத்தோட போலாம் அப்படின்னு சொல்றான். என் அப்பா இறந்ததுக்கு அந்த காட்டுவாசிகள் தான் காரணம் அப்படின்னு ஹீரோ கேட்க இல்ல அவர் குதிரையில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாரு அப்படின்னு ஆரோ சொல்றான். என் அப்பா குதிரை நல்லா ஓட்டுவாரு, அவர் அதுல சாம்பியன் ஆச்சு அப்படி சொல்ல அது அப்ப இப்போ அவருக்கு வயசாயிடுச்சுல அப்படின்னு ஆரோ சொல்ல அப்ப ஆரோவோட ஃப்ரெண்டும் அவருக்கு இருந்த காயம் விழுந்ததுனாலயோ இல்ல குதிரையால ஏற்பட்ட காயம்லாம் கிடையாது, அது கண்டிப்பா அந்த விஸ்லரா தான் இருக்கணும் அப்படி சொல்றான். அப்ப மாடு காணாம போனதுக்கும் அந்த விஸ்லர் தான் காரணம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றான். அப்ப ஹீரோன் போன அந்த குதிரை ஓடி வருது. அதை பார்த்த ஹீரோ இது யாரோட குதிரை அப்படின்னு கேட்க நிக்கிய உடம்பு அதை எடுத்துட்டு போனாங்க அப்படி சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் பதட்டம் ஆயிடுறான். அதே நேரம் ஹீரோன் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வந்ததும் குதிரையை தேடுறா. ஆனா குதிரை அங்கே காணோம். பயத்துல திரும்பி பாக்குறா. அந்த ஆட்கள் பாலத்துக்கிட்ட நிக்கிறாங்க. அங்க எடுத்த ஓட்டம் கரும்பு தோட்டத்துல தான் வந்து நிக்கிறான். அதுக்கு மேல ஓட முடியல அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறா. அப்ப தோட்டத்துக்குள்ள இருந்த அந்த உருவம் ஹீரோனையே பாத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோவும் அவங்க ஆட்களும் ஹீரோனை தேடிக்கிட்டே ஜீப்ல கரும்பு தோட்டத்துக்குள்ள வர்றாங்க. ஹீரோவும் ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே லைட் அடிச்சு பாக்குறான். அப்போ ஒரு வழியில ஹீரோன் வர ஹீரோவும் ஓடி போய் அவளை கட்டிப்பிடிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோனோ ஹீரோட அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டே எங்கே போன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் ரொம்பவே தூரமா இருக்கு, இங்க ஆபத்து நிறைய இருக்குன்னு சொன்னல, அப்புறம் இதுக்கு நைட் நேரத்துல வெளியில போனா அப்படின்னு ஹீரோட அம்மாவும் அவங்கள திட்டுறாங்க. ஹீரோன் மன்னிப்பு கேட்கிறான். அப்ப ஹீரோவும் வர அவனை முன்னாடி இருந்த அந்த சேர்ல அவனோட அம்மாவும் உட்கார சொல்றாங்க. இது அப்பாவோட சேர் அப்படின்னு சொல்றான். நீதான் இப்ப அப்பாவோட வேலையெல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படி சொல்ல கொஞ்சமா ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோன் பக்கத்துல இருந்து உட்கார்றான். நம்ம காடு கரண்டு கரும்பு இது எல்லாத்தையுமே இந்த காட்டுவாசிக்கு தான் திருடுறாங்க, அப்போட சாவுக்கு அவங்க தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு ஹீரோவும் கேட்க அப்போட சாவுக்கு அவங்க காரணம் இல்லை அப்படின்னு ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த சில ஹீரோனும் பெட்ரோட வீட்டுக்கு போயிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறான். இந்த காட்டுவாசி குடும்பத்தை சேர்ந்தவள அப்படின்னு கேட்கிறா. நீ தானே வீசன் கண்ணுல அந்த விதையை வச்சது, நைட் நேரத்துல சிலையை எரிக்கிற, ஆனா பகல்ல நீ ரொம்பவே
ரொம்பவே அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க அப்படின்னு ஹீரன் சொல்ல அதுக்கு எதுவுமே பேசாம பெற்றவும் கதவை சாத்த போக டக்குனு ஹீரன் அதை தடுத்து ப்ளீஸ் சொல்லு அப்படி சொல்ல அவளும் அமைதியா வீட்டுக்குள்ள விடுறா. அங்க ஒரு லேடியோட சிலை இருக்கு, அது யாருன்னு கேட்க அது மரியா லயன்ஸா எங்க ராணி அப்படி சொல்ல நானும் அந்த காட்டுவாசி கூட்டத்தை சேர்ந்தவதான். ராணி உங்க கடவுளா அப்படின்னு ஹீரன் கேட்க அவங்க கடவுளால கைவிடப்பட்ட எங்க கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்றா. நானும் கடவுளால கைவிடப்பட்டவதான் அப்படின்னு ஹீரன் சொல்ல ஆமா எனக்கு தெரியும் உன் பொண்ணு டானி அப்படின்னு சொல்றான். நான் நேற்று நதிக்கு அந்த பக்கமா ஒரு கூட்டல் ரிச்சுவல் பண்றதை பார்த்து ஹீரன் சொல்ல அங்கே நீ போக கூடாது, அது ஆபத்தான இடம் அப்படின்னு பெற்றோர் சொல்றா. நான் என் பொண்ணோட குரலை அங்கே கேட்டேன், எனக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணணும், நீ தான் அவங்கள்ட்ட பேசி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லணும் அப்படின்னு ஹீரன் கேட்கிறா. அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க, அங்கெல்லாம் போய் பேச முடியாது, அங்க ஆவிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன ஆவி அப்படின்னு கேட்கிறா. விசிலர். அன்னைக்கு சனோ காணாம போனப்ப ஒரு விசில் சத்தத்தை கேட்டல, அது விசிலர் வரப்போற அறிகுறி, இனி அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னா கவனமா இரு அப்படி சொல்லிட்டு பெற்றவங்க ஹீரன் கையில ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு இது உன் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே ஹீரன் வரா. அவ கையில இருக்கிற அந்த கயிறை பார்த்துட்டு ஹீரோவும் என்னன்னு கேட்க பெட்ரோ கொடுத்தா அப்படின்னு சொல்றான். அடுத்து பெட்ரோ கிட்ட ஹெல்ப் கேட்டதை பத்தி சொல்றா. ராணி என் கூட பேச முயற்சி பண்றா, நான் அவ கூட பேசணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரன் சொல்ல பெட்ரோ சொல்ற எதுவுமே உண்மை இல்ல, அது எதையுமே நம்பாத, தப்பு எதுவும் பண்ணிடாத, எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் காலையில அந்த காட்டுவாசியை சேர்ந்த 2 பேர் வந்து ஹீரோட கரும்பு தோட்டத்துல கரும்பை திருடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகல் நேரத்துல விசில் சத்தம் கேக்குது, அதை கேட்டு 2 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அதுல ஒருத்தன் பயந்து போய் இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அந்த பக்கம் போனா நீ மாட்டிக்குவ, இந்த பக்கம் போலாம் அப்படின்னு தொப்பி போட்டவன் சொல்றான். இல்ல விசில் வந்த பக்கம் தான் போயாகணும், அப்பதான் நாம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வந்து அந்த பக்கமா போறான். தொப்பி போட்டவன் அதுக்கு ஆப்போசிட்டா போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல வழியே இல்லாம நின்னு போயிடுறான். மறுபடியும் திரும்பி வேற ஒரு பக்கமா போகும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓடி தோட்டத்தை விட்டு கடைசியா ஒரு பாதை ஒண்ணு இருக்கு, அந்த வழியா வெளியில யாராவது வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி அந்த விசிலர் நிக்குது. பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க திடீர்னு அவன தோட்டத்துக்குள்ள இழுத்துட்டு கொடூரமா கொண்டு போட்டுருது. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஒரு வேலையாலும் குதிரையில அவங்களோட மாட்டை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோனும் இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் காட்டுவாசியை தேடி காட்டுக்குள்ள போறான். ஒரு இடத்துல வீடு, சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்கான யாரையுமே காணோம். ஹீரோன் கூப்பிட்டு பாக்குறா. அப்போ ஒரு இடத்துல எல்லாருமே ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அங்கே போறா. அந்த கரும்பு தோட்டத்துல செத்து போன அந்த துப்பி போட்டவனுக்கு இப்ப இறுதி சடங்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க போயிட்டு நாங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்றான். அதுல ஒருத்தன் இவன் அந்த கரும்பு தோட்டத்தோட ஓனர் அப்படி சொல்ல அவங்க தலைவரும் கோவமா இவள இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். 2 பேரு ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோனோ ஒரு வீட்டுல இப்ப இருக்க அங்கே வந்து தலைவரும் பேசுறாரு. எங்களை இங்கிருந்து விரட்டவா வந்த அப்படின்னு கேட்க எனக்கு நீங்க ஒரு ரிச்சுவல் பண்ணணும், நான் என் பொண்ணோட பேசணும் அப்படி சொல்ல இப்ப ரிச்சுவல் எல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு குறி சொல்ற டிம்டி அவதான் இப்ப விஸ்லரா இருக்கா, இப்ப இறந்து போன எங்க ஆளை அதுதான் கொன்னுச்சு, டிம்டியை யாரு விஸ்லரா மாத்தினதுன்னு தெரியல, இப்ப எங்களால ரிச்சுவல் எல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்றாரு. எனக்கு ரிச்சுவல் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா தரேன் அப்படி சொல்றான். உன் பொண்ணு இறந்ததை ஏத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது, காலப்போக்கில் எல்லா காயமும் மாறிடும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. என் பொண்ணுக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது, அப்படிதான் ஒன்னா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா நான் ஸ்கூல் போகல அப்படி சொன்னா. ஆனா நான் தான் அவ சும்மா ஏமாத்துறா அப்படின்னு நினைச்சு ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டேன். அடுத்து எனக்கு கொஞ்ச நேரத்துல ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, உங்க பொண்ணுக்கு ஃபீவர் அப்படின்னு. அப்பவும் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு பேபி சிட்டரை அனுப்பி வச்சுட்டேன், ஆனா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எனக்கு தெரியாது, என் பொண்ணு ரொம்பவே உடம்பு சரியில்லாம பயத்திலே இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரன் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்றா. ஆனா அப்பவும் தலைவர் சம்மதிக்கல. ஹீரன் எதுவுமே சொல்லாம கோவமாகிறது கிளம்புறா. இதுக்கு நடுவுல ஹீரோவும் குதிரையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு மரத்து மேல சனோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த டாக்கு இறந்து போய் தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கு அப்படின்னு ஆரோட ஃப்ரெண்டு சொல்ல என்ன நடந்தாலும் அவங்க மேலேயே பழிய போடுறீங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். சனோவோட வைத்த பாருங்க எப்படி கிழிச்சு குடலை எடுத்திருக்காங்கன்னு, இதை பார்த்துதான் சொல்றேன். அன்னைக்கு உங்க அப்பாவோட குதிரை இதே மாதிரி தான் கொடூரமா இறந்து கிடந்துச்சு, இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், உங்க அப்பாவோட உடம்பும் அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு. டாக்டரும் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிருகம் தான் சொன்னாரு, என்ன மிருகம் அப்படின்னு சோகமா ஹீரோ கேக்குறான். அதே நேரம் ஹீரோன் கவலையா அந்த பாலத்துக்கிட்ட வந்து நிக்க அப்ப ஒரு விசில் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா தலைவருக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த கிறிஸியோட அப்பா தான் ஹீரோன் கிட்ட வந்து பேசுறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு அந்த ரிச்சுவல்லாம் தெரியும், அன்னைக்கு நீங்க பார்த்தது என் பொண்ணு தான், அவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, எனக்கு ஒரு 8000 ரூபாய் வேணும், அதுக்கு கீழே ஒரு பைசா கூட குறையக்கூடாது அப்படி சொல்றான். ஹீரோன் அதுக்கு ஓகேன்னு சொல்றா. நாளைக்கு 3 மணிக்கு இங்க வாங்க, வரும்போது உங்க பொண்ணோட ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வாங்க, நீங்க தனியா தான் வரணும், இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோன் சந்தோஷமா குதிரையில அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துடுறான். உடனே ஹீரோன் சமாளிக்கிறா. நான் சொன்னவ தெரியுதான் வந்தேன் அப்படி சொல்றா. நான் சொன்னவ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவளை ட்ரக்கு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதை காட்ட அவளால டாக பார்க்கவே முடியல, ரொம்பவே கொடூரமா இருக்கு. இது எல்லாமே இந்த காட்டுவாசியோட வேலை தான், நீ சேஃபா வீட்லயே இரு, வெளியிலேயே போகாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அன்னைக்கு நைட்டு பெட்ரோ அவ வீட்டுல ஒரு ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்கா. கத்தி கம்பெல்லாம் சுத்தி வச்சுட்டு 3 பேரோட ட்ரெஸ்ஸை விரிச்சு வச்சு அதுல சுத்தி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு மாவு வச்சு அம்புக்குறி மாதிரி வரைஞ்சு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது அது ஹீரோ அவன் அம்மா ஹீரோனோட ட்ரெஸ் மாதிரி தான் தெரியுது. அடுத்த சில 3 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் நீங்க எப்பதான் சொல்ல போறீங்க, அப்பாவுக்கு என்னதான்
ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்பவ மிருகம் கொன்னுடுச்சு அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல கோவமான ஹீரோ கைய வச்சு பயங்கரமா டேபிள் மேல அடிக்க அதை பார்த்து 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அப்பாவை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை பாக்குறான். என்னையவே சந்தேகப்படுறியா? எங்க 2 பேரையுமே தனியா விட்டுட்டு போயிட்ட. உன் அப்பா அந்த வயசான காலத்துல கூட எல்லாத்தையுமே பார்த்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன குத்தம் சொல்ற அப்படின்னு அவங்களும் கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவுல கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு பெட்ரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பின்னாடி நின்ன ஹீரோயினோ நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்றா. அப்ப அவளும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இங்க இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அதுல அவன் ரொம்பவே திறமைசாலியா இருந்தான். அவனோட இறைய அவன் ஏமாத்துறதுக்காக விசிலடிப்பான். அப்போ ஒரு நாள் வேட்டைக்கு போயிருக்கும் போது அவனோட நாயவே அவன் கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அதனால கோவமான அந்த பையனோட அப்பா அவனை அடிச்சிருக்காரு. அடுத்த நாள் அவன் அப்பாவோட வேட்டைக்கு போயிருக்கான். திரும்பி வரும்போது அவன் மட்டும் ஒரு கறி துண்டோட வந்தான். அதை அவன் அம்மா கிட்ட கொடுத்து சமைக்க சொன்னான். அவங்களும் சமைச்சாங்க. ஆனா அவனோட அப்பா ஒரு மரத்துல தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தாரு. அவரோட உடம்புல பாதி சதையை காணோம். அவன் கொண்டு வந்தது அவன் அப்பாவோட உடம்ப. அதை பார்த்து கோவமான ஊர் மக்கள் அவனை உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்க. ஆனா அவன் அப்பவும் அழவே இல்லை. அவன் சாகும்போது விசில் அடிச்சான். அன்னையில இருந்து அவனோட ஆவி யாருடைய உடம்புக்குள்ள போயிட்டு இங்க வேட்டையாட சுத்தி திரியுது அப்படின்னு பெட்ரோவும் விசிலரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் தான் இறந்து போயிட்டானே, எப்படி வர முடியும் அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுக்கு காரணம் அந்த காட்டுவாசிகள் தான் ரிச்சுவலை பண்ணி அவனை கொண்டு வந்தது. நம்மள இங்க இருந்து விரட்டுறதுக்கு தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோன் என்னத்த சொல்றதுன்னு தெரியாம நிக்க பெட்ரோ அமைதியா அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோன் மறுபடியும் காட்டுக்குள்ள போறா. அதே நேரம் ஹீரோவும் அவங்க டீமை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுவாசிகளோட கரண்டை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனை கூட்டிட்டு வரதுக்காக கிறிஸ்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கூட ஹீரோன் போறா. அதே நேரம் வீட்டுல அரவோ மட்டும் இருக்கான். அப்ப அங்கே விசில் சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா ஒரு மாடு ரத்தத்தோட நிக்குது. மத்த மாடுகளும் கேட்ட விட்டு வெளியில வந்து நிக்குதுங்க. யாரு கேட்ட ஓபன் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப ஒரு இடத்த பார்த்து அப்படியே ஷாக்கா நிக்கிறான். அப்ப அங்க ஒரு மாட்டோட தலை வெட்டப்பட்டு தனியா இருக்கு. அப்ப மறுபடியும் விசில் சத்தம் கேட்க பயந்து திரும்பி பாக்குறான். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க பின்னாடி போய் கேட்ட அடைச்சிட்டு நிக்க அப்ப அவனுக்கு பின்னாடி விசிலர் வந்து அவனை குத்திடுது. இவனு டக்குன்னு திரும்பி அதோட கையை வெட்டிடுறான். ஆனா அதை அவனை விடாம கொன்னு அவனோட குடலை உருவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோவனோட ஆட்களும் அந்த பாலத்துக்கு வந்து அதை வெட்டி விட்டுறாங்க. பாலம் உடைஞ்சு நதியில விழுந்துடுது. இதுக்கு நடுவுல ஹீரோயின் கிறிஸ்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பயமா தான் இருக்கு. இருந்தாலும் தைரியமா இன்னும் உள்ள போறா. கடைசியா ஒரு இடத்துக்கு வர கிறிஸ்டியோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட வந்து பணம் எங்க அப்படின்னு கேட்க அவளும் கொடுத்துட்டு உள்ள போறா. அப்ப கிறிஸ்டியும் அவ அம்மாவோட போட்டோவை காட்டி இவங்க காணாம போயிட்டாங்க அப்படி சொல்லி டிம்டியோட போட்டோவை காட்டிட்டு ஒரு இடத்துல வைக்க அதே நேரத்துல இங்க வீட்டுல அரவை தேடிட்டு பெட்ரோ வந்து பார்க்க அவன் கொடூரமா இறந்து கிடக்குறான். அங்க கிடந்த அருவாவை எடுத்து ரத்தம் வடிஞ்ச அந்த பாதியிலேயே பெட்ரோவும் போறா. இங்க ஹீரோயினோ அவ பொண்ணு எப்பவும் ஒரு சின்ன குதிரை பொம்மையை வச்சுட்டு தான் விளையாண்டுகிட்டு இருப்பா. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க பெட்ரோ விஸ்லரை கண்டுபிடிச்சு அதை கொல்ல போறா. விஸ்லரும் வெட்டப்பட்ட கையோட தவழ்ந்து போய்கிட்டு இருக்கு. இங்க கிறிஸ்டியோட உடம்புக்குள்ள டானியோட ஸ்பிரிட் வராம இருக்க அடுத்து பயங்கரமான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிளேட் எடுத்து கிறிஸ்டியும் அவ நாக்க கொடூரமா அவளை வெட்டிக்கிறா. அதே நேரம் பெட்ரோவும் விஸ்லரை வெட்டி கொல்றா. அதே நேரத்துல இங்க கிறிஸ்டியோட அம்மாவோட போட்டோ எரியுது. கிறிஸ்டியும் துடி துடிக்கிறா. ஹீரோயினோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவளுக்கு பயமா இருக்கு. கிறிஸ்டி ரத்த வாந்தி எடுத்து அப்படியே எந்திரிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. டானி வந்துட்டியா அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமா அம்மா உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், உன்னை நினைக்காம இருந்த நாளே கிடையாது அப்படின்னு சொல்றான். அங்கே விஸ்லர் இறந்து போக இங்க அம்மா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு டானி சொல்ல அப்ப அந்த குகைக்குள்ள ஒரு ஆத்மா வர மாதிரி இருக்கு. திடீர்னு விளக்கெல்லாமே ஆஃப் ஆகி குகையை இருட்டாயிடுது. லைட் அடிச்சு பார்க்கும்போது கிறிஸ்டிய அங்கே காணோம். அப்ப விசில் சத்தம் குகைக்கு வெளியில இருந்து கேக்குது. உள்ள போயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு திரும்ப திடீர்னு விஸ்லர் வந்து அவனை கொடூரமா கொள்ளுது. வறண்டு போன ஹீரோன் வேகமா தப்பிச்சு பாலத்துக்கிட்ட ஓடி வரா. ஆனா பாலம் உடைஞ்சு கிடக்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நதியில குதிச்சு அப்படியே மேல ஏறி வரா. அதே நேரம் இங்க அரவ் இறந்ததை பார்த்துட்டு ஹீரோவும் அவன் ஆட்களும் எல்லாருமே குதிச்சு போய் துப்பாக்கி எடுத்துட்டு அவங்கள வேட்டையாட கிளம்புறாங்க. அப்ப பெட்ரோ விஸ்லரோட பாடிய வண்டியில வச்சு இழுத்துட்டு போறா. ஹீரோ போற வழியில வந்த ஹீரோயினோ அரவை கொண்டது விஸ்லர் தான், நானே என் கண்ணால பார்த்தேன், அந்த காட்டுவாசிகளுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படி சொல்றா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அவ டானி கூட பேச ரிச்சுவல் பண்ணதை எல்லாத்தையுமே சொல்றா. அதனால இன்னும் கோவமான ஹீரோவும் அவளை திட்டி போட்டுட்டு அவங்க ஆட்களை கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வந்த ஹீரோனும் ஹீரோவோட அம்மா கிட்ட அரோ இறந்து போயிட்டான், செஃப் அவங்கள கொல்ல போறான், நீங்க தான் அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அது எதுவுமே ஹீரோட அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறமா தான் ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. என்னாலதான் விஸ்லர் கிறிஸ்டியோட உடம்புக்குள்ள வந்துச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படி சொல்ல ஹீரோனோட அம்மாவும் அவளுக்கு அட்வைஸ் பண்றா. எல்லாமே சரியாடு அப்படி சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிக்கிறாங்க. அதே நேரம் பெட்ரோவும் டிம்டியோட பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறா. அதே நேரம் ஹீரோ அவன் கரும்பு தோட்டத்தை ஃபுல்லா எரிக்கிறான். அதை வெளி நின்று பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோட அம்மாவும் ஹீரோனும் அவனை தடுத்து நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லாவே ஆடுகள் போயிட்டு நாசம் பண்ணிடுதுங்க. ஓடி போயிட்டு அதை விரட்டிட்டு வீடை லாக் பண்ணிடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள விசில் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அது வீட்டுக்குள்ளதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வெளியில போயிடலாம் அப்படி சொல்லிட்டு லைட் எடுத்துட்டு வெளியில வராங்க. திடீர்னு லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. கார்ல ஏறி தப்பிச்சு
தப்பிச்சலாம் அப்படின்னு லைட் ஆன் பண்ணிட்டு மெதுவா போறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஹீரோனும் அவங்கள ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு கார்ல ஏறிக்கிறான். திரும்பி பார்த்தா ஹீரோட அம்மாவை காணோம். இன்னும் அவங்க காருக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு விஸ்லர் அவங்க மேல பாஞ்சு அவங்கள கடிச்சு கொடூரமா கொள்ளுது. ஹீரோன் இறங்கி வந்து பார்க்கும்போது அவங்களோட பாடியை கூட காணோம். அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. ஹீரோயின் அங்க ஒரு செகண்ட் கூட நிக்காம பெட்ரோட வீட்டுக்கு போறா. அதே நேரம் ஹீரோவும் காட்டுவாசிகளை தேடிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக அங்க நிறைய பொம்மைகள் இருக்கிறத பார்த்து ஹீரோ கூட வந்த மத்த வேலையாட்கள் எல்லாம் பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறாங்க. ஹீரோ கூட அரோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். இங்க ஹீரோன் பெட்ரோ வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. ரிச்சுவல் பண்ற மாதிரியான நிறைய எலும்பு கூடுகள் பொம்மைகள் அப்படி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் அங்க இருக்கு. அப்ப ரொம்ப மாதிரியான அந்த கத்தி அங்க இருக்க அதை எடுத்து பாக்குறா. அப்ப பெட்ரோ வந்து ஹீரோயினத்தோட ஹீரோயின் பயந்து போயிடுறா. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றா. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அந்த காட்டுவாசிங்க விசண்ட ரொம்பவே தொல்லை பண்ணாங்க. அவரால் அவங்களை சமாளிக்கவே முடியல. அதனால என்கிட்ட உதவி கேட்டாரு. அதனாலதான் விஸ்லரை வர வச்சேன் அப்படி சொல்றா. அப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிம்டிய நாக்க அறுத்தது பெட்ரோ தான். நான் விஸ்லரோட பாடியை எரிச்சிட்டேன், எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னு பெட்ரோ சொல்ல, அது இன்னும் முடியல, அது இப்ப வேற ஒரு பாடிக்கு வந்துருச்சு அப்படின்னு ஹீரோன் சொல்றா. யாரோட பாடி அப்படின்னு கேட்க கிறிஸ்டி அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி விஸ்லர் யார் பாடியில இருந்துச்சு அப்படின்னு ஹீரோன் கேட்க டிம்டி அப்படின்னு பெட்ரோவும் சொல்ல, அந்த பேரை கேட்ட உடனே ஹீரோன் ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி அப்படி ஷாக் ஆகுறா. டிம்டி தான் கிறிஸ்டியோட அம்மா. அவளோட அம்மாவை கொன்னுட்டு அப்படின்னு ஹீரோன் சொல்லிட்டு நாங்க ரிச்சுவல் பண்ணும்போது அதே நேரம் நீ விஸ்லரை கொண்டு இருக்க, அதனாலதான் விஸ்லர் கிறிஸ்டியோட பாடியை எடுத்துக்கிச்சு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அழுகிறா. அப்பதான் பெட்ரோவுக்கு அதோட சீரியஸ்னஸே புரிய வருது. அவளும் நாமளும் தப்பு தான் பண்ணிட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அதே நேரம் ஹீரோ இருந்த அந்த இடத்துல விசில் சத்தம் கேட்குது. அப்படி கட் பண்ணி இங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அதை சொல்லு அப்படின்னு ஹீரோன் கேட்கிறா. விசில் இருக்கிற அந்த உடம்ப நம்ம இழிச்சாகணும், கிறிஸ்டியை கொல்லணும் அப்படின்னு பெட்ரோ சொல்றா. அதை கேட்டு கோவமான ஹீரோனும் ஏற்கனவே அவரோட அப்பாவையும் அம்மாவையும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. விஸ்லருக்கு ஒரு பாடியை கொடுத்துட்டா அது கிறிஸ்டியை விட்டுரும் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, யாரோட பாடி அப்படின்னு பெட்ரோவும் கேட்க, ஏன் பாடி அப்படின்னு சொல்றா. பதிவு பண்ண பெட்ரோவும் என்னால முடியாது, அது உன் உடம்புக்குள்ள வந்ததும் உன்னை அது கண்ட்ரோல் எடுத்து உன்னை கொலை பண்ண சொல்லும், அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உன்னாலையும் என்னாலையும் தான் இது எல்லாமே நடந்துச்சு, இதை நாம தான் முடிச்சாகணும், விஸ்லர் என் உடம்புக்குள்ள வந்ததும் நீ என்னை கொன்று அப்படின்னு ஹீரோன் சொல்றா. இங்க காட்டுக்குள்ள ஹீரோவும் பயந்து போயிருக்க. எல்லா பக்கமும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பயத்துல ஒரு பக்கமா சுட அரோட ஃப்ரெண்டு காத்துற சத்தம் கேக்குது. ஹீரோ தான் தெரியாம அவனை சுட்டுட்டான், அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு பார்க்க அப்ப விசில் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது வருது, நீங்க எங்க இருந்து போங்க அப்படின்னு ஆரோட ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ அவனை தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். திடீர்னு விஸ்லர் வந்து ஹீரோ மேல பாயுது. அடுத்து ஆரோட ஃப்ரெண்டு மரத்துல தலையில தொங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோவையும் அதே மரத்துல தான் உயிரோட தொங்க விட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய பாடிஸ் அந்த மரத்துல இருக்குங்க. இதுக்கு நடுவுல ஹீரோனும் பெட்ரோவும் விஸ்லரை வர வைக்க ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ண அப்படின்னு பெட்ரோ சொல்றான். ஹீரோனும் சில மந்திரங்களை சொல்லிட்டு நெருப்பை பத்த வைக்க அதே நேரம் ஒரு பொம்மை எரியுது. அடுத்து அந்த கத்தியை நெருப்புல காட்ட அப்ப மரத்து மேல இருந்து 2 கால்கள் கீழே இறங்கி வருது. அதை ஹீரோ பாக்குறான். இங்க ஹீரோன் ஓடி போய் மாடு அடைக்கிற அந்த கூண்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அதே நேரம் ஹீரோ இருந்த அந்த மரத்துக்கு காட்டுவாசியோட தலைவர் இன்னும் 2 பேரும் வர மரம் ஃபுல்லாவே ரத்தமும் சதையுமா இருக்கிறத பார்க்க அப்ப ஹீரோ ஹெல்ப்னு கத்துறான். இங்க ஹீரோனை தேடி விஸ்லர் வந்துடுது. அதை மெதுவா மாடு அடைக்கிற அந்த கூண்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அடைச்சிட்டு 2 பேரும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பெட்ரோ விஸ்லர் மேல எண்ணெயை ஊத்தி எரிக்க போறா. அதை தடுக்க ஹீரோனோ அவன் மேல விழ பெட்ரோ தடுமாறி விஸ்லர் பக்கத்துல போய் விழ அது ஒரே செகண்ட்ல பெட்ரோவை கொன்னுடுது. ஹீரோன் கத்திய வச்சு விஸ்லரை தடுக்க பாக்குறா. அப்ப அங்க ஹீரோ வந்து விஸ்லரை சுட போறான். அப்ப ஹீரோனோ அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளும் வாழணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த காட்டுவாசி ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஒரே நேரத்துல மந்திரத்தை சொல்லி விஸ்லரை ஏதோ பண்ண பாக்குறாங்க. ஹீரோன் வேகமா ஒரு ரூமுக்குள்ள ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவளை சுத்தி நெருப்பை பத்த வச்சுட்டு அந்த கத்தியால அவ நாக்க கட் பண்றா. அடுத்து விஸ்லர் அவ உடம்புக்குள்ள வர வெளியில நின்ன ஹீரோவும் வேணா அப்படி பண்ணாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோனோ விஸ்லரை அழிக்கிறதுக்காக அவன் மேல நெருப்பை பத்த வச்சிடறா. ஹீரோ கதறான், கதவை உடைக்க பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. கதவை உடைச்சு ஹீரோனை தூக்கிட்டு வரான். அவன் மேல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பையும் அணைக்க ஹீரோன் சுயநினைவு இல்லாம போயிடுறான். ஹீரோவும் அவளுக்கு மூச்சு கொடுக்கறான். ஆனாலும் அவ எந்திரிக்க மாட்டான். அப்ப ஹீரோன் கிட்ட வந்த கிறிஸ்டியும் அவளும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்துல ஏதோ மந்திரம் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோன் வேற ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்கு. உள்ள போயும் பாக்குறா. அதுல அவளோட பொண்ணு டானி இருக்கா. அவளை கட்டிப்பிடிச்ச சாரியும் கேட்கிறா. அம்மா மேல கோவமா இருக்கியா? எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, நான் உங்க மேல கோவமா இல்லமா, நீங்க அப்பாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் டக்குன்னு அங்க உயிரோட எந்திரிச்சிடுறான். ஹீரோன் உயிரோட வந்ததை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ அவளை கட்டிப்பிடிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோன் கிறிஸ்டி இப்ப ஜீப்ல போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட முகம் எல்லாமே தீக்காயமா இருக்கு. 2 பேருமே இப்ப நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதே நேரம் அந்த காட்டுவாசிகளுக்கு ஹீரோவே ஒரு அழகான பாலத்தை கட்டி கொடுக்குறான். ஹீரோன் இப்ப கன்சீவாவும் இருக்காங்க. அதே நேரம் அந்த நதிக்கு கீழே 3 சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு ஒரு பையன் ஹீரோன் வச்சிருந்த அதே கத்தியை வச்சு அந்த பொண்ணோட கையில கீரல் போட அடுத்த செகண்டே விசில் சத்தம் கேட்கிற மாதிரி காட்டி அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.